I think 2019 வந்துட்டு I started out as an NGO. இப்போ லவ் ஹோப் கம்பெனி அப்படிங்கிறது வந்து நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? What is it that they don't have that we could give அப்படின்றதா was the whole thought process. அதில் வந்து லவ் அண்ட் ஹோப் ஃபெல் இன் பிளேஸ். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ADHD ஒரு டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் வந்து இட்ஸ் வெரி காமன். அது வந்து நீங்கள் சில சிம்டம்ஸ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி இருக்கா இல்லையானது நீங்கள் செக் பண்ணலாம். இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க ஏன் தெரப்பி கண்டினியூ பண்ணாங்கன்னா எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, நான் பேசுறது கேட்க ஒரு ஆள் இருந்தால் கூட எனக்கு போகணும்னு சொல்லி ஷீ கம்ஸ் டு செஷன் ரெகுலர்லி. தெர் ஆர் பீப்புள் ஹூ கம் அண்ட் ஆஸ்க் மீ இப்படி உட்காந்துட்டு இப்போ நான் என்ன யோசிக்கிற சொல்லேன். சிஎல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபிகா வெங்கடேஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்மளுக்கு லவ் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் லைஃப்பில். ஸோ அதை நம்ம யார்கிட்டயாவது இருந்து வாங்கணும், இல்லை கிடைக்கணும், இல்லை யார்கிட்ட போனால் இந்த டிப்ரெஷன்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய யோசனைகள் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தில் வந்து நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் ஹோப் கம்பெனியோட ஃபவுண்டர் பூஜா ஸ்ரீனிவாச ராஜா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லவ் ஹோப் கம்பெனி. ஸோ இந்த நேம் எப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இந்த நேமை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஸோ எப்படி இது ஃபிக்ஸ் ஆச்சு? இந்த கம்பெனியில் என்ன விஷயங்கள்லாம் இருக்கு? ரைட். ஸோ மென்டல் ஹெல்த்தில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஐ திங்க் 2019 வந்துட்டு ஐ ஸ்டார்டட் அவுட் as an NGO. அப்போ வந்து ஒன் லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். தென் ஓவர் த டைம் வி ஹேட் டு சேஞ்ச் இட் டு டிரான்ஸ்மென்ட் ஃபவுண்டேஷன், ட்ரேட்மார்க் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. ஸோ அந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஒர்க்கிங் வித் தெரபிஸ்டாக இருக்கட்டும் சரி, கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, அண்ட் என்னோட பர்சனல் ஜேர்னி ஆஃப் டீலிங் வித் டிப்ரெஷன் அண்ட் என்னோட தெரப்பி ஜேர்னியில் கோவிட் கழிச்சு எல்லாருக்குமே இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது, அவேர்னஸ் நிறைய இருக்குன்றதுனால ஐ அண்டர்ஸ்டுட் பீப்புள் நீடட் அ சேஃப் ஸ்பேஸ் டு கோ டு. ஏன்னா மென்டல் ஹெல்த்னு வரும்போது வந்துட்டு வெறும் ஒரு தெரபிஸ்ட் மீட் பண்ணுறதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இப்போ வந்து நம்ம படத்துலலாம் வந்து நிறைய பார்த்துருப்போம், எஸ்பெஷலி லைக் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் வந்து தெரப்பி ரூம்லாம் வந்து அழகாக 2 கவுச் செட்டப், பின்னாடி நிறைய புக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு ரீக்ரியேட் ஆல் ஆஃப் தட். ஏன்னா when someone is open to reaching out for support, it's a huge deal. அதுவும் வந்து தெரப்பிக்கு போகிறவங்க மென்டல் ஹெல்த் பற்றி பேசுகிறவங்க எல்லாம் ஒரு வீக்காக பார்த்துட்டு ஒரு டைமில் when people make that effort to go and take care of themselves, I want them to feel empowered. லைக் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ நம்ம ஒரு காஃபி ஷாப் போகிறோம்னா ஸ்டார்பக்ஸ் போகிறோம்னு சொல்கிறதுக்கு we don't feel bad about it. அது ஒரு ஒரு எம்பவர்மெண்ட் ஃபீலிங் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஏன் மென்டல் ஹெல்த் கிரியேட் பண்ணக்கூடாது? பிகாஸ் everyone says break the stigma, break the taboo. ஸோ அதை ஒரு ஒன் ஸ்டெப் ஃபர்தராக போய் I wanted to actually break it. ஸோ இதுக்குள்ளே வர எல்லாருக்குமே வந்து they should feel more empowered. இங்கே வந்து I'm becoming a better person ஃபீலிங் இருக்குமே தவிர எனக்கு இங்கே சொல்லுது வரது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற ஃபீலிங் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி யோசிக்கும் போது தான் வந்து ஐ டென்ட் வாண்ட் டு யூஸ் த வேர்ட் மைண்ட், மென்டல் ஹெல்த் தெரப்பி அதெல்லாம் இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம்னு யோசிக்கும் போது தான் இங்கே வரவங்க என்ன எதிர்பார்த்து வராங்க, லைக் வாட் இஸ் இட் தட் தே டோன்ட் ஹாவ் தட் வி குட் கிவ் அப்படின்றதான் வாஸ் த கோர் தாட் ப்ராசஸ். அதில் வந்து லவ் அண்ட் ஹோப் ஃபெல் இன் பிளேஸ். பிகாஸ் பீப்புள் ஹூ ஆர் either லுக்கிங் அவுட் ஃபார் லவ் அவுட் சைட் ஆர் இன்டர்னலி அவங்களுக்கும் அண்ட் அந்த ஜேர்னியில் வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பெட்ஸ் ஆஃப் ரோசஸ்ல. ஸோ ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கஷ்டப்படுற ஒரு ஃபேஸில் வந்து டு நோ தட் வீல் கெட் பெட்டர், டு நோ தட் வில் பி ஓகே, எல்லாருக்குமே ஒரு ஹோப் தேவைப்படும். ஹோப் குட் பி அ பர்சன், அ பிளேஸ், அ ஃபீலிங், ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ ஆஸ் அ கம்பெனி வி வாண்டட் டு பி அ ஸ்பேஸ் வேர் வி குட் ப்ரொவைட் லவ் அண்ட் ஹோப் டு பீப்புள் on mental health with various services that we do. So that was the core idea. அது அப்படியே பேர் ஆரம்பிச்சாச்சு. ஓகே. இப்போ வந்து 2019 இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு டிப்ரெஷன்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. அப்போ இருந்த டிப்ரெஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சு? அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? அது வந்து ரொம்ப இயர்ஸான ஜேர்னி. அதாவது சும்மா ஒரு 6 மந்த்ஸ் சரியாயிடுச்சு, ஒரு வருஷம் சரியாயிடுச்சு இல்லை. இட் ஸ்டார்டட் அவுட் தேர். ஸோ 2018 என் பொண்ணு பிறக்கும்போது ஐ வென்ட் டு போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ அது வரைக்கும் எனக்கு மென்டல் ஹெல்த்ன்ற வேர்ட் நான் கேள்விப்பட்டது கிடையாது. டிப்ரெஷன் என்னன்னு தெரியாது, ஆன்சைட்டி எனக்கு அதை பற்றின ஐடியாவே சுத்தமாக கிடையாது. ஸோ என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் when I was not in a good headspace, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை பேச முடியல, டீல் பண்ண முடியாதப்போ there was a day எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் only 22 when I had my daughter. நிறைய பயம் இருக்கும். நான் ஆசைப்பட்ட ஃப்யூச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப், பிஸ்னஸ் இதாக பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு லைஃப் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் பேசி ரொம்ப பிரேக் டவுன் ஆகும்போது எங்கள் அம்மா தான் சஜஸ்டட் நீயே ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போய் பேசும்போது என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து திட்டினேன் எங்கள் அம்மாவை. ஸோ லைக் என்ன பைத்தியம்னு சொல்கிறீங்களா, நான் எதுக்கு போகணும் தெரப்பிக்கு, ஒரு குழந்தைய வச்சுருக்கேன், என்னையே ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அவங்க தான் வந்துட்டு சரி நீ யோசி இதை பற்றி,
இது ஃபர்ஸ்ட் அவங்க தான் சஜெஸ்ட் பண்றாங்க உங்ககிட்ட. ஆமா. ஓகே, அவங்க ஓகே, தான் ஃபர்ஸ்ட் ஓகே. டைம் சொல்றாங்க. அவங்களுக்கும் ம், அத பத்தி நெறைய அவேர்னஸ்லாம் கிடையாது. பட் ம். இந்த மாரி டாக்டர் கிட்ட போறோமே, தெரபிஸ்ட் கிட்ட பேசுன்னு அவங்க என்ன கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க. போய் பேசலாம் அவங்களோட அவ்வளோதான் வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு. ஸோ ஐ டுக் கப்புள் ஆஃப் டேஸ் டைம் அண்ட் சரி ஓகே ஒருத்தவங்ககிட்ட பேச தானே போறோம். வாட்ஸ் த வொர்ஸ்ட் தட் குட் ஹேப்பன் சொல்லி தான் என் ஜர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்க அங்க ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ என்னோட வெரி ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஃபுல்லா போய் ராண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு இது சரியில்ல, அது சரியில்ல அப்படின்னு சொல்லி ஃபுல்லா புலம்பிட்டு இருக்கும்போது, என் தெரபிஸ்ட் வந்து ஒரு 50 நிமிஷம் அமைதியா கேட்டாங்க. ம். ஒரு 50 அதான் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் ஷி ஸ்டாப்ட் மீ அண்ட் ஷி வாஸ் லைக் பூஜா வெரி கிளியர் தட் இதெல்லாம் உன் லைஃப்ல வந்து ரொம்ப பேடா இருக்கு. இட்ஸ் மேக்கிங் யூ ஃபீல் வெரி அன்ஹாப்பி. ஒரு பயம் கொடுக்குது அப்படின்னு. ம், ம். இப்போ உன் லைஃப்ல என்னெல்லாம் மாறினா வில் யூ பி ஹாப்பி? ஆர் வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் டு மேக் யூ ஹாப்பி அப்படின்ற கேள்வி கேட்கும்போது எனக்கு ஆன்சரே இல்ல. ஐ டிட்ன்ட் நோ கிளியர்லி டு சே எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும். எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும்னு கூட எனக்கு கிளாரிட்டி இல்ல. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு கொஸ்டினா இருந்துச்சு எனக்கு. ஆமா எது வேணாம்னு நம்மளுக்கு தெரியுது. பட் எது என்ன வேணும்னு சொல்லி நான் இந்த தெரியல. ஃபீல் பண்றேன் அப்படின்னு. ஸோ அப்படிதான் என் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயங்கள பத்தி நான் பேசினதுல, மோர் தென் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிஒன் அரவுண்ட் மீ, ஐ அண்டர்ஸ்டுட் லாட் அபௌட் மை செல்ஃப். நான் யாரு? எனக்கு என்ன ஓகே, விச் இஸ் நாட் ஓகே. சில விஷயங்கள வந்து நம்ம ரொம்ப நார்மலைஸ்டா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் தட் குட் ஆல்சோ பி த ரீசன் வை யூ வெரி அன்ஹாப்பி. ஸோ அது எல்லாமே நான் நெறைய வந்து ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி ஒரு மேஜிக்கல் செல்ஃப் டிஸ்கவரி ப்ராசஸ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் எனக்கு அப்போ வந்து மென்டல் ஹெல்த் பத்தின அவேர்னஸ் எந்த அளவுக்கு இல்லன்னா, அது குட்னும் தெரியாது, பேட்னும் தெரியாது எனக்கு. ஸோ ஐ வாஸ் மோர் வோக்கல் அபவுட் இட். எல்லார்கிட்டயுமே வந்து நான் தெரப்பி போனேன்னு சொல்லுவாங்க. ம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப வெளில எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா, எனக்கு அந்த டைம் செஷன் இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த 1 ஹவர் செஷன் இருக்கு. நான் முன்னாடி வரேன், இல்ல அதுக்கப்புறம் வரேன்னு பேசும்போது, அப்பதான் வந்து ஐ அ அந்த ரியாக்ஷன்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சுச்சு. உனக்கு உன் லைஃப்ல எல்லாமே இருக்கு. உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. யூ ஆர் வெல் செட்டில்ட். யூ கம் ஃப்ரம் அ பிக் ஃபேமிலி. ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? யூ ஆர் நாட் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பீப்பிள். இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் எப்படின்னா வந்து, தே ஆல்சோ ஹேவ் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸஸ். பட் அவங்களுக்கு தெரப்பின்னா என்னன்னு தெரியாது. தெரபிஸ்ட்னா ம். என்னன்னு தெரியாது. இது இது பண்ணா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? பட் நீ சொல்ற பிரச்சனை எனக்கும் இருக்கு அப்படின்னு ரிலேட் பண்ற ஆளுங்களா இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து ஐ வாஸ் வெரி ஓப்பன் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தெரப்பி செஷன் நடந்துச்சுன்னா, அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருப்பாங்க. அத பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன். நீங்க மீட் பண்ண பெர்சன்ல வந்து இன்ட்ரஸ்டிங்கான பெர்சனா மீட் பண்ணது, இல்ல கொஸ்டினா இருந்திருக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அத பத்தி ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஃபனியா வந்து என்னன்னா, நான் தெரபிஸ்ட் இல்லன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ம். ஆனா, இப்போ கூட நான் லவ் ஹோப் ரன் பண்றதுனாலயே வந்து தேர் ஆர் பீப்பிள் ஹூ கம் அண்ட் ஆஸ்க் மீ இப்படி உட்கார்ந்துட்டு, "இப்ப நான் என்ன யோசிக்கிறேன் சொல்லு" அப்படின்னு. ஐ விஷ் ஐ குட் டூ தட் பட் தட்ஸ் நாட் ஹவ் திஸ் வொர்க்ஸ் அப்படின்னு. அப்போ உன் தெரபிஸ்ட் சொல்லுவாங்களா அப்படின்னுவாங்க. ம். யாருனாலயும் அத சொல்ல சொல்ல முடியாது. முடியும். உனக்கே என்ன நீ யோசிக்கிறேன்னு தெரியாது. நீ எப்படி எதிர்க்க உட்கார்ந்து சொல்ல முடியும். தட்ஸ் நாட் ஹவ் திஸ் வொர்க்ஸ் அப்படின்றப்போ. ஸோ அதான் இன்னும் அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்கு. ஆல்தோ இப்போ வந்து மென்டல் ஹெல்த்ன்ற வேர்ட் காமன். எல்லாரும் அத பத்தி பேசுறோம். இன்னைக்கு சோஷியல் மீடியால நெறைய பேர் இத பத்தி ஓப்பனா பேசுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது ரொம்ப நார்மலைஸ் ஆயிருக்கோ, அந்த அளவுக்கு நெறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே ஒரு மேட்ச் தோத்துருச்சுன்னா, நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்றாங்க. ம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து சின்னதா ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து இது ஒரு ரெட் ஃபிளாக் பிஹேவியர். இத வந்து நான் டாலரேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னுவாங்க. இல்ல ஏதாவது இப்போ இந்த இடத்த நான் கிளீனா வைக்கணும்னு நெனச்சா எனக்கு ஓசிடி இருக்கு. எனக்கு இது இப்படி இருந்தா வந்து பிடிக்காது. யூஸ் பண்ண இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ ஈஸியா சில வேர்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். விச் இஸ் ஆல்சோ ஈக்வலி ராங். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் லைக் சீரியஸ் டெர்ம்ஸ், சீரியஸ் இல்னஸ் பிரச்சனை மாரி. இப்போ தலைவலிக்கிற எல்லாருமே வந்து உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னா ஒரு அஃபெண்ட் ஆகும்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் இது. ஸோ எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிறது ஒரு விஷயத்த. அது நார்மலைஸ்டா எடுக்கவும் கூடாது. லைக் நம்ம ரொம்ப நார்மலா நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு டிப்ரஷன் இருக்கு, எனக்கு டிப்ரெஸ்டா இருக்கு. பிரேக்கப் ஆற எல்லாருக்கும் டிப்ரஷன் ஆகாது. டிப்ரஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே பிரேக்கப்பும் ஆகாது. ஸோ our job is now to also spread more awareness on these lines. இப்போ ம். வெறும் கம்பெனியா ரன் பண்றோம், சர்வீஸ் பண்றோம் தாண்டி which is okay, which is not okay. ஏன்னா அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு இட்ஸ் a triggering point. ம். ம். எவ்வளோ ஈஸியா யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதுவுமே ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து வந்து we start from spreading awareness about mental health and talking about why love hope of all the places ஏன் இங்க வரணும், what is it that you could expect when you come here. அதுல வந்து the kind of team that we work with, the kind of professionals we have, இது எல்லாமே plays a key role in that. இப்போ ஒரு பெர்சன் வந்து டிப்ரஷன்ல இருக்காங்க அப்படின்னா, அத நீங்க எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? இல்ல ஒரு பெர்சனுக்கு வந்து நீங்க டிப்ரஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? ஜெனரலா. ஸோ இங்க இருக்க சைக்காலஜிஸ்ட் வந்து நார்மலா when they come in for the first session அவங்க ம். வந்து அசஸ்மெண்ட்ஸ் மாரி பண்ணுவாங்க. இப்போ சில ம். பேர் வந்து உள்ள வரும்போதே they think like நான் டிப்ரஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் இட் குட் பி சம்திங் அசோசியேட்டட் வித் their childhood.
ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிப்போம் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைன்னு உள்ள வந்திருப்போம். பட் மேபி தட்ஸ் அ ப்ராப்ளம் தட் வாஸ் டீப் ரூட்டட் வித் யுவர் பேரண்டிங் அண்ட் அங்க இருக்கிற ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நம்ம பார்ட்னர்ஸ் மேல காட்டிட்டு இருந்திருக்கலாம். there could be multiple variables. So it's very subjective. It's not like இப்போ நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஹீமோகுளோபின் லெவல் தெரியுன்ற மாதிரி டிப்ரெஷனுக்கு இந்த டெஸ்ட் பண்ணா தெரியும்னு கிடையாது. பட் தென் தே வில் ஐடென்டிஃபை இஃப் யூ கிளினிக்கலி டிப்ரெஸ்ட் அவங்க அசஸ் பண்ணி அதே மாதிரி டிப்ரெஷன்ல எல்லாருக்குமே வந்து மெடிகேஷனும் தேவைன்னு கிடையாது. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் தெரப்பிலுமே சில பேர் வந்து கொஞ்சம் ஓவர் டைம் யூ கேன் டூ இட். சில பேருக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக வந்து நீட் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் அதுவும் இருக்கும். ஸோ இங்கே வந்து வில் பி ஏபிள் டு அசஸ் அண்ட் டெல் தெம் தட் இஸ் நெசசரி ஆர் நாட். irrespectively இப்போ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் மெடிகேஷன் எடுத்தாலுமே it's always advisable to continue therapy because therapy will help you address the deep rooted problem, like why did you get there in the first place. So medicines will help you physically, it will balance out your chemicals, but root problem என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை பற்றி நம்ம ஒர்க் பண்ணுறது therapy would help. So it goes hand in hand. ஓகே. இப்போ ஜென்ரலா இப்போ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அவங்க டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறேன். அது சேட்னஸ்க்கும் டிப்ரெஷனுமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. Difference இந்த டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு புரியாது. லைக் when everyone அதனால தான் நான் பிரேக்கப் ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் ஏன் சொன்னேன். எல்லாருமே நம்ம லைஃப்ல அட் சம் பாயிண்ட் இதை கோ த்ரூ பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் ஜேர்னி. ஆப்வியஸ்லி ஒருத்தவங்க நம்ம பிடிச்ச ஒருத்தவங்க நம்மளை விட்டு போகிறோம்னா அந்த ஒரு ஃபேஸில் வந்து நம்ம ஒரு பேசிக்காக பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டீஸே ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு தெரியும். பட் தட் doesn't mean that you are depressed. லைக் உங்களுக்கு கிளினிக்கல் டிப்ரெஷன் இருக்கு where you need like so much of support கிடையாது. It's just a huge incident that's happened in your life, but emotionally you're like அது ஒரு burden உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ அதனால தான் சொன்னேன் நான் ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி என்னால் சொல்ல முடியாது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ இது எப்படி சொல்றது, ஒரு கூகுளில் நீங்கள் கேட்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதில் வந்து கேன்சர் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் இதை பார்த்து யூ கான்ட் directly assume that you have cancer. That's when you go talk to a doctor or நம்ம ஸ்கேனோ பிளட் டெஸ்ட்டோ எடுத்து we make sure we're okay. So that is how a therapist would support you. But they will be able to tell you if you're going through depression or not, rather than நம்மளே assume பண்ணி நான் டிப்ரெஷன் தான் இருக்கேன்னு நினச்சி அது ஓகே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் பீப்புள் டு பீப்புள். ஓகே. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து கிட்ஸுக்குமே வந்து டிப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ கிட்ஸுக்கு வர டிப்ரெஷன் எந்த மாதிரி இருக்கும், அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸோ அகெயின் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஏன்னா கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ADHD ஒரு டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் வந்து இட்ஸ் வெரி காமன். அது வந்து நீங்கள் சில சிம்டம்ஸ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி இருக்கா இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இப்போ ப்ரீ டீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜியோட அசோசியேட்டாக இருக்கிறதுனால தே டோன்ட் கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. ஆர் வீட்டில் அப்பா அம்மா வந்து 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்கலாம். தே ஹார்ட்லி ஹாவ் டைம் டு ஃபிசிக்கலி சிட் அண்ட் டாக் டு தி சைல்ட். அதனாலேயே அந்த குழந்தைங்க வந்து அந்த அப்பா அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணது அவ்வளோ ஈஸியாக வராது. ஆர் நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு டீனேஜ் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, we are always more obsessed about our physical looks, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற டைமும் நம்ம ஒரு ஃபேஸில் இருப்போம். இட்ஸ் அபவுட் நம்ம ஃபேமிலியை தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, நம்மளோட பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, நம்மளோட ஏதாவது சினிமாவில் பார்க்குற ஐடல் நம்ம ரொம்ப பெருசாக யோசிப்போம். பட் வி டோன்ட் கிவ் தட் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேஸ்லையுமே வந்து நம்மளோட அந்த ட்ரான்சிஷன் விச் இஸ் வெரி ஏஜ் ஓரியன்டட், ஹார்மோன் சேஞ்சஸ், அதை தாண்டி சொசைட்டி கொடுக்குற டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர்ஸ்னால அகெயின் எல்லாருமே டிப்ரெஷன் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் அந்த ஃபேஸில் போகிற விஷயம். பட் இங்கே சைல்ட் கவுன்சிலிங் வந்து வில் பி ஏபிள் டு சப்போர்ட் தெம் த்ரூ தட் ஜர்னி as well because இட்ஸ் டாக்கிங் டு தேர்ட் பர்சன். இப்போ எனக்கு வந்து என் அப்பா அம்மா கிட்ட என்னோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சொல்றதுக்கோ நான் ஒரு 3வது ஆள் கிட்ட சொல்றது எனக்கு மோர் கம்ஃபர்டபுள். ஏன்னா நீங்கள் என்ன திட்டுவீங்களா, அடிப்பீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க, நீங்கள் என்ன நினைச்சாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி a big deal. ப்ராப்ளம் இல்லை. பட் when you are a professional and when I hear something from you, எனக்கு தெரியும் that you're going to be very cut, like straight about it. You won't take sides. நான் கரெக்ட்னு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இல்லை என் அப்பா அம்மா கரெக்ட்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் லைக் கிவிங் யூ தட் பெர்ஸ்பெக்டிவ் which I think as a child எனக்கு அப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் I will take it more than coming from my parents. So that is how child counseling helps. And எனக்கு personally again I feel especially for kids in this generation, they're exposed to a lot of things through technology, through everything. So அவங்களுக்கு வந்து having a therapist or having a counselor is very very important. And என்னோட பொண்ணு வந்து she's turning 7 next month. So my birthday gift for her is to put her on therapy so that she can start talking about whatever she feels like. நம்ம நினைப்போம் நான் எல்லாமே பொண்ணு பண்ணியிருக்கேன், அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, I've given her everything again, but we never know. And 7 வயசு குழந்தைக்கு என்ன பேச தெரியும்னு நினைப்போம். பட் like I said, இப்போ இருக்கிற பசங்க they're way smart, they observe a lot of things. அதை வச்சு அவங்களோட அசம்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். And as a parent, as a single mother, I don't have time
for her to feel that anything எங்க அம்மா கிட்ட பேசினா அப்படின்னு அவளுக்கு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த சான்ஸ். ஓகே. உங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்ட் எப்படி இருக்கும்? ஜெனரலா ஒரு நல்லா பேசிப்பீங்களா? இல்ல நீங்க வந்து ஃப்ரெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு இடத்துல. அது ஆமா. எப்படி அவங்க எப்படி பேசுவாங்க உங்கள்ட்ட? ஜெனரலாவே கேட்கிறேன். வெரி ஃப்ரெண்ட்லி. எனக்கு வந்து ஒரு அம்மா ரோல்லாம் கிடையாது. அவன பயமா ரோஸ்ட் பண்ணுவான். நான் அவன வலிக்கு ரோஸ்ட் பண்ணுவேன். அவன எப்படி சொல்றது? லைக் ஐ திங்க் டுடே வாட் எவர் ஐ ஆம் இஸ் பிகாஸ் ஐ ஹேவ் மை சைல்ட். ஐம் வெரி அவளுக்காக நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவளுக்கு வந்து ஒரு உலகம் எப்படி இருக்கணும்னு நான் காட்டணும். பிகாஸ் அவ ஒரு சிங்கிள் மதர்னால வளர்க்கப்படுறா இல்லை அவ ஒரு பொண்ணுன்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு மிஸ் அவுட் ஆன் திங்ஸ். ஐ வாண்ட் ஹர் டு லுக் அட் லைஃப் பியாண்ட் ஆல் த சொசைட்டல் நார்ம்ஸ். ஸோ நான் வீட்டில் உட்காந்துட்டு அவளுக்கு அது சொல்லி கொடுக்கணும்னு இல்லாமல் ஐ வாண்ட் டு லிவ் தட் லைஃப் ஃபார் ஹர் விச் மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் ஐம் ப்ரையாரிட்டைசிங் மீ அண்ட் ஐ வாண்ட் ஹர் டு நோ தட் as well. இட்ஸ் நாட் லைக் ஐம் இக்னோரிங் ஹர் அண்ட் டூயிங் திங்ஸ். ஸோ இந்த ஐடியல் மதர் மாதிரி காலையில் எழுந்திரிச்சு லஞ்ச் கட்டி கொடுக்குற அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன். பட் as much as I can, as much as what I could do, I spend time with her. Yearly once our birthday முன்னாடி both of us just travel alone. லாஸ்ட் இயர் வந்து இந்த இந்தியா டிபெட் பார்டர் கிட்ட ஒரு குட்டி வில்லேஜ்ல போயிட்டு நாங்கள் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட சர்க்கிளில் நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணுற பாண்ட் மாதிரி ஐ ஹவ் நாட் சீன் பேரண்ட்ஸ் டூ தட் பட் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ். ஸோ நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா என் அம்மா என் சிஸ்டர்ஸ் ஐம் வித் மை ஃபேமிலி. ஸோ அவங்கள தான் வந்து இந்த டே டு டே கிளாஸ் அனுப்புறது. லைக் இப்போ என் பொண்ணு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸ் போகிறான்னு எனக்கு தெரியும். பட் இன்னைக்கு ஃப்ரைடே அவள் வந்து என்னென்ன கிளாஸ் போவா எத்தனை மணிக்கு போவான்ற அளவுக்குலாம் எனக்கு கிளாரிட்டி கிடையாது. இட் கீப்ஸ் சேஞ்சிங் ஒரு பிளான் பார்த்துட்டே இருப்பா. ஸோ இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்ட். பட் as long as it's healthy, I think that's the best you could do for your child. ஓகே. இப்போ வந்து சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? நிறைய பேர் இங்கே வந்து சிங்கிள் மதரா சிங்கிள் பேரண்டிங்கில் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து சைல்டை ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றி ஏதாவது ஒரு I think it's very important to take care of yourself. ஏன்னா ஒரு வீட்டிலேருந்து வெளில வர ஒவ்வொரு செகண்ட்லேருந்து யூ வில் பி புட் அவுட் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஜட்மெண்ட்ஸ். அதை தாண்டி நம்ம தலையில் நம்ம வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா, கரெக்டாக தான் பண்ணுறோமா, இது நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்ட் தானா, அவளுக்கு நல்லதா நினைச்சுதான் சில டெசிஷன் எடுப்போம். பட் அவ அதை அப்படி பாப்பாளா, நாளைக்கு வளர்ந்து அவ என்ன கேள்வி கேட்டா நான் ஆன்சர் பண்ண முடியுமா, அவளுக்கு புரியுமா நான் பண்ற சாக்ரிஃபைஸ், நான் பண்ற எஃபர்ட்ஸ் அவங்களுக்கு புரியுமான்றது பயம் கொஸ்டின். இட்ஸ் வெரி நார்மல், வெரி நேச்சுரல், ஆல் ஆஃப் அஸ் கோ த்ரூ இட். பட் நான் அவளுக்காக ஒரு வாழ்க்கையை வளர்ந்து நான் என்ன அதில் இழந்துட்டேன்னா ஐ திங்க் தட் வுட் பி த பிகெஸ்ட் ரிக்ரெட் ஃபார் மீ. பிகாஸ் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் இன் பீப்புள் தட் ஐவ் சீன், I've heard from a lot of people where ஒரு பாயிண்ட்ல as women mothers வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஜோன்லேயே போயிடுவாங்க. ஏன்னா விமனுக்கு எப்பவுமே வந்து நமக்கு சொல்லி கொடுத்த விஷயமும் இல்லை நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயம் இஸ் ஆல்வேஸ் புட் அதர் பீப்புள் ஃபர்ஸ்ட். நம்மளோட பார்ட்னர்ஸ், நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட ஃபேமிலி, நம்ம ஹெல்த்தை விட்டுருவோம், நம்ம சந்தோஷத்தை விட்டுருவோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது விட்டுருவோம். அது மற்றவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தாண்டி நம்மளே அதை நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இதுதான் குட் கேர்ள் கேட்டகரி. என்ன நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டேன், நான் செல்ஃபிஷ், நான் வந்து ரொம்ப பேட் பர்சன், அந்த மாதிரி ஒரு இதில் வளர்ந்துட்டோம். பட் அப்படி ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருப்பாங்க. அப்போ வந்து இப்போது நான் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பர்சனல் வாய்ஸ் இருக்குன்றப்போ எத்தனை மதர்ஸ்னால எடுத்துக்க முடியும் தெரியாது. அப்போ எத்தனை பேர் சொல்லுவாங்க உனக்காக என் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி உன வளர்த்தேன், நீ எப்படி என்ன வந்து இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் பார்ப்பாங்க. பட் நம்ம இன்டென்ஷன் அப்படி இருக்காது. So I don't want to be that mother to her tomorrow. I don't want to say these words to her. So I'm very particular about or I tell people, உங்களுக்கு எது சரி படுதோ, உங்களுக்கு எது தப்புன்னு படுதோ, just go by it. இந்த உலகத்துல வந்து எதுவுமே கரெக்டும் கிடையாது, தப்பும் கிடையாது. இந்த சொசைட்டி நம்மளுக்கு போட்டிருக்க செக்லிஸ்ட் எல்லாமே வந்து யாருமே வேலிடேட் பண்ணி போடுறது கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு 2 women sitting and talking was not normal in front of camera like years ago, but here we are. இது எல்லாமே over years நம்ம கொண்டு வந்த சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஐடியா ஆஃப் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் வில் கீப் சேஞ்சிங். பட் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் ரைட் ஆர் ராங் ஃபார் யூ. அதில் தப்பான டெசிஷன்ஸும் எடுப்போம். அது வந்து ஆனால் நான் டிசைட் பண்ணி நான் தப்பு பண்ணி நான் கற்றுக்கிறது இஸ் மச் பெட்டர் தென் ஜஸ்ட் டூயிங் பிகாஸ் சம்மன் எல்ஸ் டோல்ட் யூ டு, இஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ சிங்கிள் பேரண்டிங் இஸ் டிஃபிகல்ட். ஈவன் when you have support, when you don't have support, it's not easy for a mother, single mother or a single father, but it's not doable. If you feel that's the right decision for you, kids will also be fine with it. So healthy home, healthy parenting is important more than anything. சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து சொசைட்டி நிறைய விமர்சனங்கள் வச்சுருக்கோம் இல்லையா அவங்க மேலே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க?
வேற வழி நார்மலாவே நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கே ஒரு விஷயங்கள், விமர்சனங்கள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க? ஐ திங்க் ஒரு பாயிண்ட்ல பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப யாராச்சும் ஏதோ சொன்னா தான் எனக்கு வந்து, ஐயோ! நம்ம ஒண்ணும் பண்ணலையோன்னு அப்படின்னு இருக்கும். யாராவது சொல்லிட்டே நார்மலா இருந்தாங்கன்னா, இருக்கும் சரி போல. ஓகே அடுத்து ஏதோ ஓகே. நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாரி ஆயிடுச்சு இப்போ. ஓகே. பட் அந்தந்த ஸ்டேஜஸ் இட் வாஸ் டிஃபிகல்ட் ம், பிகாஸ் ம், ம். இப்போ நம்ம டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயமோ, இல்ல வந்து குழந்தைய வச்சுட்டு கெட்டிங் செப்பரேட்டட் அதுவே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இதுல 10 பேருக்கு நம்ம பதில் சொல்லணும்னு நெறைய தடவ எனர்ஜி இருக்காது. தே கம் வித் 10 அதர் அசம்ப்ஷன்ஸ். ம். ஆர் ஏன் உன்னால இது பண்ண முடியல? ம். நீ என்ன தப்பு பண்ண? நீ என்ன இது பண்ண? அவங்க அப்படி பண்ற மாரி நீ என்ன இந்த மாரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாயிண்ட் யூ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ நான் என்ன ஒரு ஜோனுக்கு போயிட்டேன்னா, இப்போ இந்த கதையில நான் வில்லியா இருக்கணும்னா, நான் வில்லியாவே இருந்துட்டு போறேன். பிரச்சனையே கிடையாது. என்ன ரொம்ப வில்லியா நார்மலா ஸ்மைலா வேற சிரிச்சுட்டே ஒண்ணும் பண்ண சொல்றீங்களே! முடியாது. ஹானஸ்ட்லி ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. இட்ஸ் ஆல்வேஸ் தி விமென்ஸ் ஃபால்ட். லெட் இட் பி. என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேல லைக் இட்ஸ் ரைட். ஆஃப்டர் ஐ அக்செப்ட், ஐ டிட்ன்ட் see any reaction from the ம், ம், opposite ம். side. It was just the acceptance that they wanted and I gave it to them. It was fine. And I think when the more you want to grow, ம். um, விட மாட்டாங்க யாரும். ஸோ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா சைலண்டா வீட்ல பேசுறவங்க இருக்கணும். பேசிக்கிட்டே ஆமா. இருப்பாங்க அப்படி. இல்லன்னா ஓகே. வீட்ல சைலண்டா இருக்கு. இட்ஸ் a choice that we can make. ஓகே. ஸோ தேர்ஸ் நோ அகைன் இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு. அது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது ஒரு பக்கம் அப்படி இருக்கும். நம்ம பண்ணது அப்படியே பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. லவ் ஹோப் கம்பெனில வந்து நெறைய பெர்சன்ஸ்க்கு வந்து மென்டல் ஹெல்த்க்கு தெரப்பி வந்து குடுத்துட்டுருக்கீங்க. ஸோ இதுல வந்து எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிற சொசைட்டிக்கு தனியா நீங்க அத பண்றீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கருந்து வரவங்க என்ன மாதிரியான டிப்ரஷன்ல இருப்பாங்க? ஜென்ரலாவே அவங்களுக்கு எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ தெரபிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் கிளியர் அஃபர்மேட்டிவ் தெரபிஸ்ட்ன்னு சொல்லி. ஸோ இந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்காகவே சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு வந்து தே ஆர் ட்ரெயின்ட் ஃபார் தட். ஓகே. ஏன்னா வி ஆல்சோ see clients who have identity issues. அவங்க இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட செக்சுவாலிட்டியா இருக்கட்டும் சரி, அவங்க ஜெண்டர் ப்ரிஃபரன்ஸா இருக்கட்டும் சரி, ம். அது எப்படி வீட்ல சொல்றது, இல்ல அவங்களுக்கே ஷுவரா இருக்காது. நான் யோசிக்கிறது கரெக்ட் தானா? நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ நார்மல் தெரபிஸ்ட் தாண்டி queer affirmative therapists we have that so that they will know how to navigate this. ம், Because ம், ம், ம். even when you identify yourself within the community, ம். இப்போ இருக்கிற சொசைட்டி ஒரு நம்ம ஊர் வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி பிளேஸ் ஃபார் Yes. திஸ் டு பி. சில இடத்துல இருக்கிற அக்செப்டன்ஸ் வந்து இன்னும் நம்ம ஊர்ல கிடையாது. although it's changing time to time, it's still not there. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ட்ராமாட்டிக் இன்ஸ்டன்சஸ் நடந்திருக்கும், அப்யூஸ் நடந்திருக்கலாம், இல்லை பாடிலி சேஞ்சஸ்னால அவங்களுக்கு இருக்கிற ட்ராமாவாக இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணுற ஆளுங்களை வந்து we have made sure they're there as part of a team. அண்ட் இங்க ஒர்க் பண்ற டீம்ல இருக்க எல்லாருமே வந்து இன்னும் இங்க இத நம்ம வந்து அஃபிஷியலா ஆக்கல கரெக்ட்? இங்க. லவ் ஹோப்லயா இல்ல எல்ஜிபிடிக்யூ சொல்றேன். ஜெனரலா there சொல்றேன். are communities for it and there are people who are allies who are very openly supportive who are ம். எங்களோட கான்செப்ட் என்னன்னா, இப்போ நானுமே ஒரு அலை தான். ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னா வந்து, இது மேல் ஃபீமேல் எல்ஜிபிடிக்கு தாண்டி we're all humans. Yes. எல்லாருக்குமே அவங்கவுங்க ரைட் இருக்கு. என்னோட செக்சுவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ், நான் என்னோட ஜெண்டர் எப்போ வேணாலும் மாறலாம். எனக்கு 40 வயசுல நான் ஒரு பையனா தோணுச்சுன்னா அது என்னோட சாய்ஸ். ம். As long as ம். I don't impose that on other people, as long as I don't force myself on someone, it's absolutely okay. ஸோ இது வந்து ஒரு ஹியூமானிட்டி மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன். there's nothing to oppose. இது நம்ம கலாச்சாரத்துக்கு எதிர்த்து இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கலி இட் வாஸ் பார்ட் ஆஃப் our history. ஸோ இட் doesn't even make sense. ஸோ அதனால வந்துட்டு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஃபெமினிசம் மாதிரி தான் இதையும் பார்க்குறேன். எப்படி நம்ம ஒரு டேஸ் போராடி போராடி வந்திருக்கோமோ, இப்போதான் அந்த ட்ராக்ல வந்து ஆல்சோ சி எல்ஜிபிடி கம்யூனிட்டி. ஸோ ஐ ஹாவ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாலினி ஜீவரத்னம் சொல்லிட்டு. ஸோ ஷீ இஸ் அன் ஆக்டிவிஸ்ட். மாலினி. ஆமா. ஸோ எனக்கு அவங்க மூலியமா தான் இந்த கம்யூனிட்டி பத்தியே தெரியும். எனக்கு அது வரைக்கும் I had no clue. That doesn't mean I was against that. I just had no clue. I was not exposed to anything like that. ஓகே. ஸோ அவங்க மூலியமா வந்து லா விஷயங்களும் சரி, அந்த கம்யூனிட்டியோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, இவங்க வந்து எப்படிலாம் அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, லீகல் சிஸ்டம் எப்படி இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்திருக்காங்க ஆமா. சமூகத்துக்கு. எனக்கு அவங்க மூலியமா தான் எனக்கும் சரி, அம்மாக்கும் சரி வந்து அவங்க மூலியமா அவங்க படிக்கிற புக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஜென்ரல் டே டு டே லைஃப்லயே சில விஷயங்களை நார்மலைஸ் பண்ணிருக்கோம். ஒரு குழந்தை பிறந்தோடனே அது ஆனா பெண்ணான்றது அந்த குழந்தை டிசைட் பண்ணது. நம்ம டிசைட் பண்றோம் பேஸ்ட் ஆன் வாட் தேர் பிரைவேட் பார்ட்ஸ் ஆர். அதுவே எவ்வளவு பெரிய ஒரு ஒஃபென்ஸ்ன்னு பேசும்போது நம்ம எனக்கு யோசிக்கவே மாட்டோம். அந்த அவங்கள இட்ஸ் த பேபிஸ் சாய்ஸ் டு டிசைட் ஹூ தே வாண்ட் டு பி. பட் நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து குழந்தைங்களுக்கு பிங்க் கலர் கேர்ள் நாட்ஸ் பிங்க், பாய் நாட்ஸ் ப்ளூ, அவ்வளோ நார்மலைஸ் தான் நம்ம சில விஷயங்கள் பண்றோம். பட் இதெல்லாம் தான் ப்ராப்ளம் ஆகுது. ஆஸ் தே க்ரோ தே வாண்ட் டு சேஞ்ச் their preferences அப்படின்ற விஷயம்லாம் was very interesting for me. அந்த ஆங்கில யோசிச்சதே இல்லை அப்படின்னு. ஸோ ஐ திங்க் as long as you're open to learn, that is enough. It's not like எல்லாருக்குமே எல்லாம் தெரியணும்னு கிடையாது. பட் ஒருத்தவங்க சொல்லும் போது if it's making logical sense, just being open to have these conversations are very important.
ஓகே. சோலோ ட்ராவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோலோ ட்ராவல் நெறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்க வந்து எல்லாருமே வேற வேற இடத்துலருந்து வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான பீப்பிள்ஸ நான் மீட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரஸ்டிங்கான பீப்பிள் மீட் பண்ணியிருக்கீங்களா? ஏன் சோலோ ட்ராவல் உங்களுக்கு அவ்ளோ பிடிக்குது? சோலோ ட்ராவல் வந்து இட் வாஸ் வே அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு வந்து நான் பண்ற சோலோ ட்ராவல் எல்லாமே நம்ம ஊர்ல இந்தியால இருக்கிற நார்த் இந்தியன் ரீஜியன்ஸ் தான் நான் போறேன். எனக்கு ஹிந்தி பத்தி ஹிந்தி தெரியாது பெருசா. ஒரு சில வேர்ட்ஸ் தான் பானி, ஃபுட் அந்த மாதிரி பேசிக்கா ஏதாவது கேட்கறதுக்கு ஓகே. தெரியும். பட் ஒரு சென்டென்ஸா யாராவது பேசினாங்கன்னா எனக்கு புரியாது. ம். ஸோ நான் நார்மலா ட்ராவல் பண்றது வந்து when I want to take a break. எனக்கு இன்டர்நேஷனலா ட்ராவல் பண்றத விட எனக்கு நேச்சர் வந்து ட்ரெக் பண்ண ரொம்ப பிடிக்கும். ம். ஐம் நாட் லைக் அ வெரி ஃபிட் பர்சன். பட் ட்ரெக்கிங்காக நான் என் உயிரை கூட கொடுத்து நான் வந்து போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கு. பிகாஸ் ஐ ஃபீல் இட் கிவ்ஸ் மீ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அங்க போகும்போது வந்து ஒவ்வொரு பீக் போறதுமே வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜர்னி. நம்ம ம். நினைச்சா அது போக முடியாது. லைக் நேச்சருமே அலைன் ஆகணும். இட் ஷுட் லெட் அஸ் கோ தேர் ஃப்ரம் த வெதர். இப்போ ஹை ஆல்டிடியூட் போனோம்னா என் பாடி எதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ம். மென்டலி நான் எவ்வளோ ஸ்ட்ராங்னு ஒரு ட்ரெக்ல எனக்கு தெரியும். பிகாஸ் நினைச்சா நம்ம பாதையில கிவ் அப் பண்ணிட்டு திரும்பிடலாம். பட் வென் யூ கீப் புஷிங் யுவர் செல்ஃப் அந்த பீக்குக்கு போகும்போது அந்த வியூலேருந்து எல்லாமே வந்து இட் மேக் யூ ஃபீல் லைக் ஓகே என்னால் இது பண்ண பண்ண முடிஞ்சிச்சு. முடியும். ம். வீட்டுக்கு எந்த பின்னாடி ஜர்னி அப்படி நீங்க உங்களுக்கு ரொம்ப வந்து டஃபஸ்ட்டா இருந்துச்சு? எனக்கு லாஸ்ட் இயர் ஐ வென்ட் டு கேதார்நாத். ஸோ ம். கேதார்நாத் எப்படின்னா ஓ! வந்து நார்மலா ஒரு ட்ரெக் போகும்போது நான் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் நான் ட்ரெயின் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி. கொஞ்சம் ப்ராப்பரா ஃபுட்லேருந்து, ஸ்லீப்லேருந்து அண்ட் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்லாம் வந்து ப்ராப்பர்லி ஐ யூஸ்ட் டு ட்ரெயின். ம். கேதார்நாத் எப்படின்னா வந்து என் டிவோர்ஸ் ஃபைனல் சைனிங் முடிஞ்சது. முடிஞ்ச ஐ திங்க் ஃபியூ டேஸ்ல வந்து இங்க தான் இந்த ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சடனா எனக்கு தோணுச்சு. லைக் தட் என்டையர் இயர் இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல எவ்ரிடே காலையில கேதார்நாத்தோட ஒரு போஸ்ட் ஆச்சு வரும். அது ஏன் அப்படின்னு தெரியல. அண்ட் இட்ஸ் நாட் ஃப்ரம் ஒன் பர்ட்டிகுலர் பேஜ். ஆனா என்னோட ஃபீட் ஃபுல்லாமே கேதார்நாத்வே பட் ரொம்ப ரேண்டமா. பயமான ஒரு பிளேஸா வந்து நெறைய பேர் அத பார்க்குறாங்க இல்லையா? நீங்க போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்க? ஐ லவ்ட் இட். நான் வந்து அந்த 14 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நான் லிட்டரலா அங்க பேஸ்க்கு போகும்போது கௌரிகுண்ட் இடத்துல இருக்கும்போது ம். அன்னைக்கு நைட் வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சுச்சு. ஆ. ஸோ அந்த மழை இருக்கிறதுனால அவங்க கஷ்டம்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே வந்து போறது ரிஸ்க் இருக்கலாம். ரொம்ப மழை பெஞ்சுச்சுன்னா தண்ணி ஃப்ளோ இருந்துச்சுன்னா தே வில் நாட் லெட் யூ கோ அப்படின்னாங்க. நான் ட்ரிப்பு பிளான் பண்ணது வந்து இங்கிருந்து நான் வந்து என் டீம் கிட்ட கேட்டேன். நான் ஒரு 4 டேஸ் எங்கள்னா உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே அப்படின்னாங்க. நான் டிக்கெட் போட்டு எங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன். நாளைக்கு காலைல நான் கிளம்புறேன் அப்படின்னு. எங்க வீட்ல இருந்து இப்போ தண்ணி சோலோ ட்ரிப். தெளிச்சு விட்டாங்க. ஆமா எங்க வீட்ல இப்போ விட்டுட்டாங்க. எல்லாரும் வந்து முன்னாடியே சொல்லலாம் அப்படி இப்படின்னு இருக்கும். என் பொண்ணு வளர்ந்துட்டா இப்போ. ஸோ ம். அவங்ககிட்ட நான் போறேன்னா வந்து சரி ஓகே போ அப்படின்னு விட்டுருவேன். ஐ லிட்டரலி புக் 1 டே பிஃபோர். அடுத்த நாள் காலையில நான் ஃப்ளைட் எடுத்துட்டு போயிட்டேனா, ம். அங்க மழை பெஞ்சுச்சு. அவங்க வந்து அண்ட் இட் வாஸ் அ ப்ராப்பர் சோலோ. வேற எதுவும் லைக் குரூப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ நான் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலையில 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தி வெதர் வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ தே செட் யூ கேன் ஜஸ்ட் லைக் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. இட் டுக் 14 ஹார்ஸ் ஃபார் மீ டு கெட் ஆன் டாப் பிகாஸ் ஆஃப் மை வெரி பேட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். பட் நான் ரொம்ப பெரிய சிவன் டிவோட்டி ஆல்சோ. ஸோ அதனால கோயில் இருக்கு. நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு அது பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ கெப்ட் புஷிங் மை செல்ஃப். அது வந்து ரொம்ப கமர்ஷியல் ட்ரெக். நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய கடைலாம் இருக்கும். பட் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ஏதோ எனக்கான ஒரு காலிங். எனக்கு என் மைண்டுக்குள்ள நெறைய தாட்ஸ் இருந்துச்சு. யாரு கூடயும் ஜாஸ்தி இன்டராக்ட் பண்ணாம நான் பாட்டுக்கு 14 ஹவர்ஸ் பை யுவர் செல்ஃப். அது ஒரு மேஜிக்கல் ஃபீலிங் மாரி இருந்துச்சு. அண்ட் நான் மேல ஏறி போயிட்டு இப்படி நான் கீழ நடந்து பார்த்துட்டு போறேன். அந்த கோயில் அண்ட் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ம்ஹ்ம். வென் ஐ சா இட் ஃப்ரம் சம்வேர் ஐ ஃபெல்ட் வெரி கிரேட்ஃபுல். லைக் த ஃபேக்ட் தட் நான் சென்னையில இருந்து கிளம்பி வர முடியுது. The fact that I was financially independent, the fact that physically I was independent, emotionally I was strong enough to make that decision. எனக்கு இப்பவே நீங்க எமோஷனல் ஆகுறீங்க. ஆமா எனக்கு அங்க போய் it felt like okay இவ்ளோ என் லைஃப்ல நடக்கும்போது why should I complain about? Like இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? கிடைக்காது. லைக் நினைச்ச நேரத்துல இவ்ளோ தூரம் ம். 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 டிராவல் பண்றத தாண்டி ஃப்ளைட்ல கார்ல போறத தாண்டி நான் நடந்து இவ்ளோ தூரம் வந்துருக்கேன். It felt like கடவுள் telling me that இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னு கேள்வி கேக்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அங்க போயிட்டு அங்க போய் தான் ஒரு ரூம்ல நான் ஸ்டே பண்ணேன். இட் வாஸ் அகைன் 3 நாள் கேர்ள்ஸ் ஷேர் பண்ற மாதிரி ரொம்ப ம். பேசிக் ஸ்டே. லைக் வெரி வெரி பேசிக். அங்க வந்து எதுவுமே நம்ம வந்து ஃபெசிலிட்டிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ம். வெளில உட்காந்துட்டு இருந்தேன் அன்னைக்கு நைட் ஃபுல்லா ம். வந்து ஒரு பூஜை ஆர்த்தி எடுப்பாங்க. ம். அத நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கேன். ஸோ த ஃபேக்ட் தட் நான் நேர்ல தான் பார்க்கல. இத்தன நாள் இப்படி பார்த்துட்டு இருந்த வியூவ நான் இப்படி பார்க்குறேன்றது வாஸ் வெரி மேஜிக்கல். அங்க வந்து ஒரு அகோரி வந்துட்டு ம். அந்த பீகாக் ஃபெதர் வச்சு என் தலையில தட்டி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஹிந்தி புரியாது. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் போகல. அண்ட் அந்த ஆர்த்தி பார்த்தோன்னா இட் வாஸ் வெரி எமோஷனல். ஸோ அந்த கோயில் முன்னாடி உட்காந்து எனக்கே தெரியாம ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் கிரைங். எதுக்கு அழுதேன், ஏன் அழுதேன்லாம் எனக்கு தெரியாது. டெல்லிலேருந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க அங்க. ம். ஸோ ம். அவங்க வந்து நான் அழுறத பார்த்து தூரத்துலருந்து ஷீ கேம். எல்லாம் ஓகேவா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல பேசுவோம். இல்ல ஐம் ஓகே ஃபைன். தென் ஷீ ஆஸ்க்ட் மீ நீங்க பூஜா தானே அப்படின்னாங்க. ம். ஆமா நம்ம மீட் பண்ணியிருக்கோமான்னு ஷி கேட்டேன். ஃபைன்ஸ். ஷி வாஸ் கிளையண்ட் ஆஃப் லாப்போ. ஓ! ஆன்லைன் ஓகே. செக்ஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஷி ஃபாலோஸ் மீ ஆன் சோஷியல் மீடியா.
ஸோ அகைன் ஐ வாஸ் லைக் ஆஃப் ஆல் த பிளேசஸ் இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து அண்ட் லவ் ஹோப் பற்றி பேசும்போது வந்து அகைன் ஃபெல்ட் லைக் வேலிடேஷன் தட் ஓகே இட்ஸ் ஆல் கோயிங் ஆன் த ரைட் பிளேஸ் அப்படின்னு. மறுபடியும் இந்த அகோரி வந்து மறுபடியும் என் தலையில தட்டினாரு. ஸோ ஐ டோல்ட் எனக்கு ஹிந்தி தெரியாது, நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அவர் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க சும்மா காசுக்காக தான் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃபெல் கேதார்நாத்தில் காசு கொடுக்குறது அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது, நோ ப்ராப்ளம் அப்படிங்கும். அவரை வந்து அந்த கோயிலை திருப்பி காட்டிட்டு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, அவன் பார்த்துப்பான், நீ போ அப்படின்னு மறுபடியும் தலையில தட்டி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஹி செட் இன்னைக்குலேருந்து உன்னோட ரீபர்த் இது, உன்னோட புது பிறவி மாதிரி வச்சுக்கோ, இனிமே அவன் பார்த்துப்பான் அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வரதா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் காசுக்காக கேட்டேன்னு நினைக்கிறேன், கிளம்பி போ அப்படின்னு மறுபடியும் தலையில அடிச்சாரு. ஸோ he didn't get money from me. ஸோ இந்த மாதிரி சில இன்ஸ்டன்சஸ் இஸ் மோர் லைக் ஒரு வேலிடேஷன், ஒரு ரீஅஷூரன்ஸ். எந்த அளவுக்கு நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க பாருங்க அவர் சொன்ன words. டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு விஷயம் இல்லை, லைக் Yes. அவ்வளோ தூரம் போய் சில எல்லாருக்கும் அது நடக்காது again. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி. அண்ட் தென் அடுத்த நாள் வரும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தா. ஸோ வி ஆல் லைக் காட் பேக் டவுன் டுகெதர். ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லா ட்ரெக்ஸ்லயுமே இல்லை எல்லா டிராவல்லையுமே ஏதாவது சின்ன சின்ன இன்ஸ்டன்சஸ் நடக்கும். அவர் நடக்கிற சின்ன இன்ஸ்டன்ஸ் வந்து என் லைஃப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் மாதிரி எனக்கு இருக்கும். நீங்க சோலோ ட்ரிப் போகும்பொழுது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் பர்சனை மீட் பண்ணியிருக்கீங்களா? டிஃப்ரெண்டா என்ன இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ட்ரெக் வந்து நாகாலாந்து போயிருந்தேன். திஸ் வாஸ் இன் 2022. ஓகே. நான் அப்பதான் லைஃப்ல ட்ரெக்கிங் நான் ஃபர்ஸ்ட் வந்து டிகேத்தான்ல ஷூலாம் வாங்கி ஒரு ட்ரெக். அதுக்கு முன்னாடி எனக்கு அதை பத்தின ஐடியாவே கிடையாது. ட்ரெக்கிங் வாங்கி பயங்கரமா ரெடி. ஆமா, ஏன்னா இட் வாஸ் எனக்குலாம் டெக்கத்லான்ல போய் நான் ஷூ வாங்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அகேன் லைக் நான் ஃபிட்னஸ்க்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி டயட் இருந்து நைட்டு கரெக்டாக தூங்கி காலைல கரெக்டாக இருந்திருக்கிற கேரக்டர்ஸ் என் பொண்ணு முதற்கொண்டு. நான் மட்டும் தான் என் குடும்பத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்ல இருந்தேன். ஸோ நான்லாம் டெக்கத்லான் போலலாம் நான் எப்போ எதுக்கு போகிறேன்ற மாதிரி இருந்தேன். ஸோ நான் போய் அங்கே ட்ரெக்கிங் போல் வாங்குறது ஷூ அதெல்லாம் வாஸ் ஹியூஜ் டீல் பண்ணிப்பா, நம்மளும் கொஞ்சம் ஃபிட்னஸ் பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த ட்ரெக்ல வந்துட்டு என் அம்மா வயசுல ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அண்ட் ஷீ வாஸ் டெல்லிங் மீ அப்போ நான் செப்பரேட் ஆன டைம். ஸோ ஐ வாஸ் வெரி லைக் லுக்கிங் ஃபார் ஆன்சர்ஸ், என்ன பண்ண போறேன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்த ஒரு ஃபேஸ். அவங்க வந்து சொன்னாங்க ஹவு ஷி லாஸ் ஹர் என்டையர் லைஃப் ஜஸ்ட் ஃபார் ஹர் கிட்ஸ், ஹர் ஹஸ்பண்ட். அண்ட் அந்த வயசுல அவங்க வந்து ஐ திங்க் ஷி வாஸ் 48 when I met her. 48ல வந்து ஷீ டிசைட்ஸ் டு லிவ் லைஃப் ஃபார் ஹர் செல்ஃப். ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் இந்த ட்ரெக்குக்கு வந்திருக்கேன். அவங்க வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, லைக் யோகா அதெல்லாம் நிறைய பண்ணாங்க. ஸோ ஷி வாஸ் ஏபிள் டு ட்ரெக். ஸோ நானும் அவங்களும் அந்த என்டையர் ட்ரெக் பண்ணும்போது ஷீ ஹேட் டாட்டர் அண்ட் அ சன். ஸோ நான் சிங்கிள் மாதிரி என் பொண்ணு வந்து 3 வயசுன்னு சொல்லும்போது அவங்க நிறைய அது ரிலேட்டடாக என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஐ திங்க் ஷீ லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட் ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் தட். ஸோ அவங்க எப்படி வளர்ந்த பசங்க தான் அவங்களுக்கு. பட் தென் ஹவு ஷீ நேவிகேட்டட் த ஹோல் பேரண்டிங். அண்ட் எப்படி ஒரு பார்ட்னர் இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு இதை நார்மலைஸ் பண்ணலாம், அது நார்மலாக அவங்க பார்க்கணும்னா அதுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ நீ உன் லைஃப்பை பார்க்கறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அகைன் லைக் ஐ செட் இதெல்லாம் வந்து எனக்கே நடக்கும்னு எனக்கு தெரியாது. லைக் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எனக்கு தேடி இங்கிருந்து நான் போனேன்னா அதுக்கான ஆன்சர் எனக்கு வந்து இட்ஸ் லைக் ஐ கெட் தட் ஆன்சர். அதனாலே எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி எவ்ரி டைம் சம்திங் கோஸ் ஆஃப் ஆர் ஒரு மாதிரி ஒரு ஸ்டக் ஃபேஸில் இருக்கேன்னா நான் சென்னையில் இருக்க மாட்டேன். சம் மவுண்டன். ஸோ எவ்ரி ட்ரிப் ஹேஸ் பின் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. பட் ரொம்ப நான் மறக்க முடியாத ஒரு பர்சனாலிட்டினா அவங்க தான். ஷீஸ் இன் பெங்களூர். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் லைக் ஷீ லுக் லைக். பேசிட்டு இருக்கீங்களா இன்னமும் அவங்கள்ட்ட? இன்ஸ்டாகிராம்ல we are connected. ஓ ஓகே. லைக் பர்த்டேஸ்க்குலாம் விஷ் பண்ணுவாங்க, ஏதாவது போஸ்ட்லாம் போட்டால் வந்து டெக்ஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் சரி, அவங்க பார்க்குறதுக்கு வந்து ஷீ வாஸ் ஜஸ்ட் லைக் மை மாம். ஸோ நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு சென்னை வந்தீங்கன்னா ஐ வில் பிரிங் மை மாம், நான் அங்கே வந்தாலும் ஐ வில் இன்ட்ரடியூஸ். இது வரைக்கும் பார்க்கல அதுக்கப்புறம். பட் தென் we are connected social media. மேபி இதை பார்த்துட்டு வேணா அவங்க வந்து கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்பா மை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு அப்பா பிடிக்கும்? அப்பா எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் ஸ்டில்லாம்? என் அப்பா என் ஃபோனில் சூப்பர் ஹீரோன்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ he is like everything for me. எனக்கு வந்து டு புஷ் மீ பியாண்ட் வாட் ஐ வாண்ட். ஏன்னா லைக் ஐ செட் எனக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கு. லைக் நான் இன்னைக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கணும் பண்ணணுன்ற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. பட் அப்படியும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு லைஃப் வந்து லைக் இது இந்த லக்ஸுரி இந்த கம்ஃபர்ட் வந்து நான் உழைச்சும் எனக்கு கிடைக்கல, எங்க அப்பா மட்டும் உழைச்சும் எனக்கு கிடைக்கல. There are so many other people who work for this and we've built something out of this. So it is my responsibility to keep going. I can't just like உட்காந்துட்டு எனக்கு எல்லாம் இருக்குன்னு பண்ண முடியாது அப்படின்ற சின்ன சின்ன பெர்ஸ்பெக்டிவும் சரி. ஹியூமன் டு ஹியூமன் ஒருத்தவங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மணி ஃபேம் பவர் இதெல்லாம் வரும் போகும். பட் the kind of people you interact with, the kind of நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதுதான் உனக்கு திருப்பி வரும். உனக்கு எல்லாம் இருக்கும்போது இதோட அருமை தெரியாது, ஒன்றுமே இல்லாத போது இதெல்லாம் தான் will come back to you.
யாரையும் ஏமாத்துறது, பொய் சொல்றது, மணி ரிலேட்டடா இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க அப்பா உங்களுக்கு. till date. Like I work closely with him. எனக்கு ஓகே. வந்து எனக்கு லவ் ஃபோக் வந்து திஸ் இஸ் மை பேபி. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், என்னோட டைம் எல்லாமே பண்ணி பண்ணாலும், ஒரு லீடரா ஒரு விஷன் எப்படி இருக்கணும், இந்த பிராண்ட் பில்ட் பண்றதுக்கு வந்து என்னால மட்டும்தான் முடியும்னு இல்லாம, கூட இருக்கிறவங்க எப்படி நான் பார்த்துக்கணும், என்னோட ஐடியாலஜிஸை எப்படி அந்த கூட இருக்கிறவங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணணுன்ற விஷயங்கள் முதற்கொண்டு ஐ லேர்ன் இட் ஃப்ரம் டாட். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுலேருந்து ஓடாம ஆர் எனக்கு இதுக்கு மேலே இது முடியாதுன்னு கிவ் அப் பண்ணாம ஹவு டு யூ ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ், பிரேக் டவுன் ஆனாலும் ஹவு டு யூ பிக் யுவர் செல்ஃப் அப். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நிறைய பாட்டு கேட்பாரு, எஸ்பெஷலி வென் ஹீஸ் லோ. அவர் வந்து ஒரு 2-3 சாங் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருப்பார். லைக் பாட்டு லைக் whenever you feel low, நம்மளுக்கு எல்லா டைம் நம்ம கூட ஆள் இருக்க மாட்டாங்க, you might feel alone-ன்றப்போ நிறைய சாங்ஸ் கேளுங்க அப்படின்னுவாரு. ஸோ எனக்கு ஐ ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் பிளேலிஸ்ட். காலையில் எழுந்திரிச்சு நிறைய ரஜினி சாங்குங்க படத்தில் என்ன சாங் ஸ்பெசிஃபிக்காக கேட்பீங்க? என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபயர்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகே. அது ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் சாங்ஸ். தூங்கி எழுந்ததும் ஆன் பண்ணிடுவீங்க. அதுதான் காலையில் எந்திரிச்சு பாட்காஸ்ட்ல நான் பெருசாக வந்து காலையில் கேட்க மாட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு சாங் போட்டு தான் எந்திரிச்சு ரெடி ஆகிறதுலேருந்து எல்லாமே ஒரு 45 minutes ஒர்க் அவுட் அண்ட் ரெடி ஆகும்போது திஸ் பிளேலிஸ்ட் மட்டும் தான் ப்ளே ஆகும். ஸோ தட் ஆக்சுவலி brought in a lot of change. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ எந்த மாதிரி இருக்கும்? ஸோ இப்போ நிறைய பேர் இந்த ChatGPT மாதிரி ஃபோரம்ஸ் வந்ததுனால they say that human therapists விட AI is way better அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா வந்து AI will only tell you what you want to hear. It's either black or white. But humans பார்த்தீங்கன்னா we at a gray zone many a times, right? So it can't always be like do this or do that. Sometimes நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுற விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து will take some time. And AI will never confront you. It will never tell you how to become a better person. It will always keep telling you, நீ கரெக்டாக தான் இருக்க, நீ கவலைப்படாத, சுற்றி இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு. That is not going to help your growth. So AI தாண்டி human intervention is very important. தெரப்பி தாண்டி we are all social animals. நம்மளுக்கு வந்து இந்த டெக்னாலஜி க்ரோத்னால நம்மளுக்கு வந்து we are only being more disconnected. இப்போ social மீடியால we could have like 1,000 friends, 10,000 friends, 20,000 friends. பட் எத்தனை பேர்னாலும் ஒரு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு எனக்கு இது நடக்குதுன்னு சொல்ல முடியும் without filters. We've all grown to have some filter, or we have like different faces that we show to different people. Unfortunately, that's the case. So more and more technology vara the disconnect increase agum, but that is not sustainable. So I will not say AI is bad, because AI does many more crazy things that humans are mattum pannadha thandi. I think it helps humans in so many other ways. But when it comes to mental health, I think it's important to adopt AI because it has its own benefits. But AI mattum depend panni nammala sustain panna mudiyum. So I think it goes hand in hand. So I'm not against AI development. I think it is much needed, and it's only going to help our ecosystem, business இருக்கட்டும் சரி, 10 பேர் சேர்ந்து பண்ற வேலையை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி, but humans could do something more better. So there is always a lot of opportunities that we could explore. And mental health, I think it's a very good space with AI. It can't be it's either AI or either humans. I think it's just go hand in hand. So that way, I think it's a very good space now. Yeah. ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்க இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இம்பாக்ட் கொடுக்குது? ஸோ சோஷியல் மீடியா மூலயமா வந்துட்டு அகேன் there's a lot of good and bad that comes to social media. பட் இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து எனக்கு இன்ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஆப் விட எனக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் எனக்கு எல்லா நியூஸும் ஐம் மோர் அப்டேட்டட் த்ரூ தட். So I think it's about how you choose your Instagram or your social media feed could be. I think 10 years before we didn't have that option. என்ன இருக்கோ நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்க போடுற கான்டென்ட் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பட் டுடே யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் அக்கௌண்ட்ஸ். You don't have to like unfriend them, or you don't have to block them. You can still maintain a cordial relationship. You can choose the kind of content you want to consume. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இல்லை ட்ரிகர் ஆகிற விஷயங்கள் வந்து you can just take it out. And people are also way more mindful than before. Many content போடாமல் at least a little bit more mindfulness has come. And I think as platforms, as social media companies are also a little bit very mindful, especially for teenagers, youngsters-லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் அக்கௌண்ட்ஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் இல்லாமல் a lot of awareness has also come out. So again, it's very coexistential, and just like any other model, it has its own benefits and the negative side to it, but it's getting better, I would say. I wouldn't completely say social media la use பண்ணாதீங்க because I learn a lot from social media. And end of the day, we should also understand that it's an entertainment platform. So an entertainment platform la என்ன எதிர்பார்க்கணுமோ அதை நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர we can't expect too much from it. And
மைண்ட்ஃபுல் யூசேஜ் தான். நம்ம வந்து கன்டென்ட் போடுறவங்கள வந்து திட்டுறத விட, கன்சியூம் பண்ற நம்ம மைண்ட்ஃபுல்லா இருந்தா, ஐ திங்க் இட்ஸ் a win-win both the sides. So yeah, ஓகே. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்க. இன்ஸ்டாகிராம்ல நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன்னு. ஸோ அது என்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு? இல்ல இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு லைக் ஐ செட் நான் அப்டேட்டட் டு அன் எக்ஸ்டென்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் Instagram. இப்போ ரீசெண்டா நடந்த இந்த ஃப்ளைட் கிராஷ்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஐ ஹேவ் NDTV ஆப், எல்லா நியூஸ் ஆப்ஸும் ம், இருக்கு. ம். More than that, the moment I open, I get some news about it. And then I go back to these apps or Google போயிட்டு I read more about என்ன நடந்துச்சு, என்ன போச்சு. So it makes me be more updated. And like I said, ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்றதுக்குமே வந்து ஷேரிங் மீம்ஸ், a lot of funny, interesting content. நிறைய இந்த 90s சாங்ஸ், நம்ம மிஸ் அவுட் பண்ண சாங்ஸ், நாஸ்டாலஜிக் சாங்ஸ்ல வந்து there are pages for that. So I follow contents on those lines. So I'm very mindful of the content that I follow. And I have two separate pages. So ஒன்னு வந்து the public account where I talk about my work. And இன்னொரு பேஜ்ல பார்த்தீங்கன்னா a little private about me and my daughter or my family. அண்ட் அந்த பேஜ்ல வந்து நிறைய மீம் ஓரியன்டட் கான்டென்ட்டா வந்து வடிவேலு சார் பேஜ் நிறைய நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆர் இப்போ இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ற கான்டென்ட்ஸ்லாம் இருக்குது. பொன்னியின் செல்வன் பத்தி there's actually a page that they started. ஓகே. ஒரு 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 ரீலுமே பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனோட சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப் வந்து ஐ ஃபாலோ டு பி மோர் அப்டேட்டட். அண்ட் அதை எப்படி என் ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணலாம், அங்கேருந்து ஹவு டு ஐ ட்ரா இன்ஸ்பிரேஷன் ஃபார் எனிதிங் எல்ஸ் தட் ஐ டூ அப்படின்னு இருக்கும். அண்ட் ஐ ஃபாலோ லைக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஐ ஃபீல் ஆட் வேல்யூ டு வாட் ஐ வாண்ட். If I don't, இதுனா வந்துட்டு I don't follow them. So I am very, very mindful because I can't disconnect from it because it's part of all of our life. I can't simply say எனக்கு இது வேணாம் அப்படின்னு. But when I'm consuming it, I want to be very mindful because I don't want to see stuff that I don't want to talk here about. So, and I'm not very addicted to social media as well. So I think the values மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ லவ் ஹோப் கம்பெனி அப்படிங்கிறது வந்து நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஸோ தெரபிஸ்ட் அப்படிங்கும்பொழுது எந்த பெர்சன்ஸ்லாம் வரலாம் ஓப்பன்? So இங்க வந்து we cater from kids to adults. ஓகே. ஸோ லவ் ஹோப் கம்பெனியில் வந்து ஐட்டான்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ Yes. ஐட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிட்ஸ் ஃப்ரம் 4 years and above. ம். ஸோ அங்கே வந்து சைல்ட் கவுன்சிலிங் கொடுக்குறோம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் கிளாஸஸ் கொடுக்குறோம். Okay. அண்ட் பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேரண்டிங் கைடன்ஸ்னு ஒன்று இருக்கு. ம். ஸோ இது எல்லாமே ட்ரான் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பீப்புள் அரவுண்ட் மீ. ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் இருக்க பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வெரி கிளியர் ஆன் ஒரு சில விஷயம் என் குழந்தைக்கு நான் பண்ணவே கூடாது, ம். நான் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்களோட ஃபீலிங்ஸை பேசுறதுக்கான நான் ஸ்பேஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சில கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கு. பட் வேர் டு வி ட்ரா த லைன்? எந்த அளவுக்கு பேச விடலாம், எங்கே நான் வந்து கரெக்ட் பண்ணணும், எங்கே என் சைல்டை டிசிப்ளின் பண்ணணும், எப்படி நான் டிசிப்ளின் பண்ணணும், அடிக்கக்கூடாது, ஓகே தென் வாட் இஸ் கேன் ஐ டூ? இந்த கிளாரிட்டி வந்து நிறைய பேருக்கு கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஒன் சிங்கிள் வே ஆஃப் பேரண்டிங். இன்னைக்கு ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோர்சஸ், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இந்த பேரண்டிங் அந்த பேரண்டிங்னு. பட் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ அந்த பேரண்டிங் கைடன்ஸே வந்து டு டாக் டு அ சைல்ட் சைக்காலஜிஸ்ட் ம். about your child. It's not even about me. So idea is to make sure we raise a generation of emotionally intelligent kid because இப்போ வந்து பிறந்த அன்னைக்குலேருந்தே they so used to technology. Like 8 மாசத்துல ஒரு வயசு குழந்தைலாம் வந்து பாஸ்வேர்ட் ஐபேட்ல போட்டு they're able to open YouTube and consume content. பட் என்னோட ஆங்கிள் என்னன்னா வந்து emotional resilience are very low. We see a lot of bullying cases, we see a lot of self harm in kids. அதே மாதிரி பாடி இஷ்யூஸ், நான் பார்க்க அழகா இல்லை, நான் இப்படி இல்லை அப்படி இல்லைன்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ வி வாண்ட் டு ரேஸ் அ ஜென்ரேஷன் ஆஃப் கிட்ஸ் ஹூ ஆர் வெரி எமோஷனலி அவேர். அவங்களோட எமோஷன்ஸ்க்கு வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ண தெரியணும், எமோட் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு சர்வீஸ் வந்து ஃபார் ஐட்டாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி சம்திங் வி டூயிங். லவ் ஹோப்பில் பார்த்தீங்கன்னா வி டூ தெரப்பி. ஸோ தெரப்பி வந்து கப்பிள்ஸ் கவுன்சிலிங், இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ்க்கு சைல்ட் கவுன்சிலிங்கே வந்து பண்ணுறோம். இதை தாண்டி ஐ ஆல்சோ பிலீவ் த தெரப்பின்ற விஷயம் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். லைக் சில பேருக்கு வந்து அவங்களோட ஃபீலிங்கை வந்து வேர்பலாக சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு ஆள் கிட்ட பேசுறதுக்கு வந்து குட் பி டிஃபிகல்ட். ஸோ வி ஹாவ் 9 different support groups mental health ஃபோக்கஸில். ஸோ அதில் வந்து we have 1600 members across globe. It's an online platform. பட் வீக்லி ஒன்ஸ் வந்து we'll have meetups. இங்கே வந்து சே இப்போ நான் ஆன்சைட்டி பற்றி நான் பேச வரேன்னா அங்கே ஒரு 20 பேருக்குமே அந்த பிரச்சனை தான் இருப்பாங்க, பட் ஆன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ம். So the idea is to make sure you have a space where you can talk about your problems, and for people who don't want solution but just to feel okay, இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கீங்களா, அதுவே எனக்கு போதும். So I can talk about it. They can make like meaningful friendships. They can just like feel more supported in this whole journey. So இதெல்லாம் தான் வந்து லவ் ஹோப்ல பண்ணிட்டு இருக்கோம். So eventually we also want to explore different other avenues. எங்களோட கோர் வந்து is to make a person feel சப்போர்ட்டிவ். யாருமே வந்து நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்றதோ இல்லை வந்து கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கிற மைண்ட் செட் இல்லாமல் எங்கள் ஆர்கனைசேஷன் மூலயமா வாட் எவர் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் வி குட் பிரிங் இன்,
our ideas to do that. Because I think going forward, mental health has a huge scope, and high time that we all prioritize that as well. So yeah. ஓகே. இப்போ எந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து உங்ககிட்ட அதிகமா தெரபிஸ்ட்க்கு வந்திருக்காங்க? இண்டஸ்ட்ரி செக்டார்னு கிடையாது. ஐ திங்க் ஏஜ் வைஸ் நீங்க கேட்டீங்கன்னா, ப்ரிடாமினன்ட்லி வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து 20ஸ்லேருந்து 40s ப்ரிடாமினன்ட்லி இருக்காங்க. பட் இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் சோ மெனி கிளையண்ட்ஸ் ஃபார் 60+. விச் இஸ் வெரி நான் அது ஒரு என்னோட டார்கெட்டாவே நான் யோசிக்காத ஒரு ஆடியன்ஸ். பிகாஸ் ஐவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் அவங்களோட லைஃப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு இது புரியுமா? இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? பிகாஸ் அவங்களுக்கு வந்து they've seen it all. அவங்களோட எக்ஸ்போஷரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நான் யோசிக்கும் போது, இது எப்படின்னா வந்து எங்க பசங்க வருவாங்க. அவங்க அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அவங்க ஓகே. இன்லாஸை கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் தே லைக் திஸ் ஹோல் ப்ராசஸ். லைக் 1 month ago 80+ ஒரு பார்ட்டி வந்திருந்தாங்க செஷனுக்கு. அவங்களுக்கு வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டியில் வந்தாங்க. பட் அது சொன்னதுக்கப்புறம் அவங்க ஏன் தெரப்பி கண்டினியூ பண்ணாங்கன்னா, எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, நான் பேசுறது கேட்க ஒரு ஆள் இருந்தால் கூட எனக்கு போதும்னு சொல்லி ஷீ கம்ஸ் ஃபார் செஷன் ரெகுலர்லி. ஸோ அதான் நம்மளோட ஹியூமன் நீட்ஸ் ஆர் வெரி சிம்பிள். அவங்க ரொம்ப பயங்கரமான ஒன்றுமே யோசிக்கல. கேட்கறதுக்கு ஒரு ஆள், பேசுறதுக்கு ஒரு ஆள், மனசை விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள், இதெல்லாம் தான் நம்ம எல்லாருமே கிரியேட் பண்றோம். விச் இஸ் சப்போஸ் டு பி நார்மல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ யாருக்குமே அதுக்கான டைமோ அதுக்கான ஸ்பேஸ் இல்லாதனால வி ட்ரைங் டு டூ இட் ஆன் அ மோர் ஸ்ட்ரக்சர்ட் வே. ஸோ ஓகே. இவ்வளோ நேரம் எங்க கூட வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ ஸோ மச். so much.